ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் டைப் சேமியா. சேமியா பிடிக்காதவங்களுக்கு இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஓகே, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பேக்கெட் சேமியா நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் பீன்ஸ், கேரட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கேசரி பவுடர் அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஓகே, இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு வெடிச்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட்டு நான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பேக்கெட் சேமியாவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 800 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்க விடணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் 10 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் கார்டு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம சேமியாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை நல்லா சுண்ட விட்டுடுங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் டைப் சேமியா ரெடி. இந்த மாதிரி சேமியா பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.